நீ ஆடு கபிலா, இது உன் காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்வர் சம்பவம் மேல சம்பவம் பண்ற மனுஷன். அதாவது கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிரிகளையும் தன் வசமாக்கும் வித்த கத்தவர் தான் நம்ம முதல்வர். அந்த வகையில தான் இப்போ அதாவது நம்ம லிஸ்டே இல்லாத மாதிரி ஒவ்வொரு கட்சியோட தலைவர்களாக போயிட்டு சந்திச்சுட்டு வராரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ அவங்க கூட்டணியில பி டீம், அவங்க கூட்டணியில் உள்ள ஆட்களை வச்சுதான் பதவி வச்சதுனால அவங்க காலில் போய் விடுறாரு அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு பயிலும் வாயை திறக்க முடியாது. ஏன்னா தோத்து போனவங்களாச்சு அந்த கட்சியில, அதாவது அந்த அரசவையில் சட்டசபையில் இடம் பெறாதவங்களா பார்த்தா அவர் போயிருக்காரு. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரப்போறது கிடையாது, தோத்துட்டாரு. அன்புமணி அவர்கள் எம்பி இருக்காரு, அவர் மனைவி தான் அன்புமணியை தான் பார்க்க போயிருக்காரு. அன்புமணி அந்த சீமான அதே மாதிரி தான் தோத்து போயிட்டார், அவர் சட்டமன்றத்தில் வர மாட்டாரு. ஸோ வைகோவும் அப்படிதான். ஸோ நாம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா வைகோ மீட் பண்ண போறாரு நமக்கு நியூஸ் கிடைச்சது. ஆனா அன்புமணி சீமானவர்களையும் பார்க்க போறாரு நமக்கு தெரியாது. நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடைபெற்றது. இப்போ எல்லாத்தையும் பேசிடலாம். இதுல இன்னொரு சம்பவம், நம்ம எடப்பாடி ஏன் மீட் பண்ண போல சொல்லிட்டோம்னா அதுக்கும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக ரெண்டா உடையுது, சரியா? அதனாலதான் அங்க போகாம அவர் தவிர்த்திருக்காரு. அதை பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைகோ போய் பார்த்தா தெரியுமா, அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவர் வந்து எல்லாருக்குமே இவரை பிடிச்சிருக்குப்பா. உண்மையிலேயே அவர் வந்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்களா ஒரு ஆரம் இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம முதல் விஜய் அவர்களுடைய அந்த முக வசீகரன் ஒண்ணு இருக்கு, அவருடைய கேரக்டர்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் எல்லாரும் பாத்தீங்கன்னா எதிரிகளா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் போன உடனே ஒரு மாதிரி, உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்களோட தான், அவரையும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் உபசரிச்சாரு. உள்ளுக்குள்ள இருந்து என் பிள்ளை மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உணர்ச்சிப்பட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும், ஆரத்தழுவி அந்த பழைய ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி வைகோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அதாவது இங்கே ஏர்போர்ட் இங்கே மீட் பண்ணும்போது ரொம்ப ஒரு பண்பாளர்ப்பா, நான் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன், சிறந்த ஒரு பண்பாளரா ரொம்ப ஒரு மரியாதையா நடந்துக்கிட்டாரு அந்த தம்பி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அவர் அங்கே போறான்னு தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு கையில பிடிக்க முடியல வைக்கோவை. அப்படி ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம்மா யாருமே பதவி வச்சதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போனதில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இல்லாமல் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அவருக்கு அப்படி உடனே கூட்டு போயிட்டார். வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ எடுக்கணும், எல்லாரும் அறிமுகப்படுத்தி ஒவ்வொருத்தரா இவங்க யாருன்னு சொல்லி, அதுலேயும் அந்த வேலை பார்க்குற அந்த பணியாளர்களை சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்கல்ல, அப்படி கிட்ட போயிட்டு அப்படி இந்த சொடக்கெல்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல்வர் விஜய் திரும்ப அவங்களுக்கு அதே மாதிரி பண்றாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூட்னஸ் ஓவர்லோடு. அதாவது இந்த மாதிரி அன்பு உள்ளங்கள் எல்லாரும் இடத்துலையும் பிடிச்சதுனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோக்குள்ள ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு உடனே அவர் வெளியில வரும்போதும் பார்த்தீங்கன்னா வைகோ கையை உடலை, கையை பிடிச்சிக்கிட்டு அவர் அப்படியே கையை அசைக்கிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்கு உச்சக்கட்ட வெளிப்பாடாக அவங்க பண்றது பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க கட்சி அரசியல் எல்லாத்தையும் தாண்டி அவரை நேசிக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த வைகோவுடைய முகத்துல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் வீட்டுக்கு போறோம்னா அன்புமணி அவர்கள் வீட்டில் அப்படிதான் எல்லாரையும் நீங்க ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து வர வச்சு கூட்டு போனாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்கள் வீட்லயும் அந்தபடி தான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா வாசல்ல வெயிட் பண்றாரு. உங்க குடும்பமே பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு எல்லாம் உங்க ஃபேன்ஸ் தான் அப்படின்ட்டு கூட வந்து உரையாடினது எல்லாமே பார்க்கும்போது அது ஒரு அரசியல் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்குமே நான் வந்து யாரு, நான் வந்து இங்க வந்து அரசியல் பண்றது மக்களுக்காக அரசியல் பண்ண வந்திருக்கேன், மற்றபடி உங்களுக்கும் எனக்கு என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்னு. அதாவது இப்போ நம்ம ஒரு சண்டை போட்டிருக்காங்க, இப்போ அரசியல் வந்து மாற்றி மாற்றி பேசியிருக்காங்கல்ல. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்து சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மூஞ்சியா பார்க்கல மறைச்சிட்டு போனாரு. ஸோ இப்படி இருக்க தருவாயில அதை எப்படி அதை வந்து அணுகணும் அப்படிங்கிறத இவராகவே உடச்சிட்டு, ஏன்னா இவர் தானே ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் இறங்கி ஒரு படி இறங்கினா அதுக்கு எவ்வளோ இது வருது பாருங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து கற்றுக்க வேண்டியது. ஸோ எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் எப்படி நடந்துக்கணும் அந்த மனசு ரோல் மாடலாகவே இருக்காரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு விஜயவர்களை பத்தி முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்களையும் கத்துக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் நடந்துக்கிற விஷயம். ஸோ இதுல இன்னும் ஹைலைட் என்ன கேட்டீங்கன்னா சீமான பார்க்க போனது. அதாவது அரசியல் காலத்துல வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் என் தம்பின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வச பண்ணாரு, எல்லாமே தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. இருந்தாலும் ஒரு தடவை கூட வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரை மதிச்சு சீமான மதிச்சு அண்ணான்னு சொன்னதோட அவரை பத்தி பேசுறதே கிடையாது. இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் போது அங்கேயும் போன உடனே தான் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்த மாதிரி. ஏன்னா இவ்வளவு நாளா கழிச்சு இப்போ அரசியல் தோத்தும் போயிட்டாரு. ஸோ இப்போ எல்லா கட்சி தலைவரையும் பார்க்கும்போது அவருக்கு ஈக்குவலா இவரையும் பார்த்தா தான் அது அவருக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லைன்னா அவர் உண்மையிலேயே மனசோட போயிருப்பாரு. அந்த இடத்துல நல்ல ஒரு புரிதலோட சீமானு போய் பார்த்தாரு. அங்க பார்க்க போறான்னு தெரிஞ்சவன அவர் வாசலே காத்துட்டு இருக்காரு, தம்பி வர போறான் அப்படின்ட்டு. உடனே அங்கேயும் போய் அவரை வந்து ஆரத்தழுவி உள்ள போயிட்டு அவர் வந்து அந்த நாகரிகமான அந்த அரசியலை மேம்பட்டது உண்மையிலேயே இந்நேரத்துக்கு எல்லாருடைய மனசுலையும் ஒரு படி அவர் வந்து உயர்ந்து நின்றுருப்பார். முதல்வர் ஆனதுக்கு அப்புறம்
அந்த ஒரு இதோட அதாவது யாருமே முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பதவியேற்றதுக்கு அப்புறம் இப்படிலாம் போய் எல்லா அவங்களாவே வாண்டடா போயிட்டு எந்த ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்கும் போய் பார்த்ததெல்லாம் கிடையாது. ஸோ ஏதாவது இப்போ சட்டத்தில் பார்த்துட்டாலும் ஒரு புன்முறுவல் சிரிப்பு இப்படிதான் இருக்குமே தவிர வாண்ட இவங்களே முன்னாடி வந்து அது போனது கிடையாது. ஸோ அந்த ஒரு தன்மையோட ஒரு போனார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே பாட்டப்படும். உலக அரசியலே அவர் வந்து வேற மாதிரி பண்றாரு. எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போறாரு. இந்த மாசத்துல பிளான் போட்டாச்சு. அங்கே போயிட்டு அமித்ஷா அப்புறம் மோடி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இவர் போற போக்க பார்த்தா நம்ம நாட்டுக்கு பிரதமர் ஆயிடுவாயோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிஜேபியில் பிரதமர் ஆக முடியாது. பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும், அவங்க அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இப்போ ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. எனக்கு என்னமோ அன்றைக்கி ராகுல் காந்தியும் முதல்வர் விஜயும் அந்த ஸ்டேஜில் இன்னும் ரெண்டும் ரொம்ப சிரிச்சிட்டு விளையாண்டாங்களே செல்ஃபி எடுக்கும்போது. அப்போ அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, போகிற பக்கம் பார்த்தா நீங்களே வர இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது டைலாக் விட்டுருப்பாரு ராகுல் காந்தி. அதுக்கு தான் ஏன் இப்படி ஓரம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவர் ஏதாவது கமெண்ட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஸோ இந்த நிலைமையெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. அதாவது பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அமித்ஷா மோடி இவர்களையுமே பார்த்துட்டு வந்துட்டாருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரசியலை வந்து அடுத்த கொண்டு போகிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்க மாட்டேங்குது எதை எடுத்தாலும் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. மத்திய அரசு சில திட்டங்களை கொண்டு வரனா அது உண்மையிலே இந்த மக்களுக்கு பயனா இருக்குன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். அவங்க வந்து எதிர்கட்சியில் இருக்காங்க, நம்ம கொள்கை எதிரி சொல்லிட்டோம், அதனால அவங்க கொண்டு வர எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து நிற்கணும், அவங்களை எதிர்த்து நின்னா நம்ம அரசியல் பண்ணாதான் இங்கே சிறுபான்மையான மக்கள் ஓட்டலாம் நமக்கு விழும். அதெல்லாம் அதான் ஒரு ஒரு மொக்கத்தனமான ஒரு அரசியல் அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து முதல் விஜயில் அதை முன்னெடுத்து கொண்டு போகிறாரு. அவர் வந்து இந்த பக்கம் தான் போவார் அதான் அப்படிலாம் கிடையாது. A to B சுற்றி அடிக்கிறாரு. அது ஒரு சூறாவளி மாதிரி எல்லாரும் எனக்கு தான், அதாவது கண்ணு கட்டத்தோறும் எல்லா மக்களும் ஏன் மக்கள் தான் அப்படின்ட்டார்ல. அது சொன்னார்ல, இது 2D மக்களும் எனக்கு ஓட்டு போடுறது நீங்களும் ஏன் மக்கள் தானே, ஸோ உங்களுக்கு சேர்த்தனா நான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது உண்மையிலே அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே அரண்டிருப்பாங்க, என்னடா இது இனிமேல் இவரை வந்து நம்ம முதலமைச்சர்ல இருந்து இறக்கவே முடியாது போல இப்படி போற பக்கம் பார்த்தா. ஏன்னா ஒரு எதிர்த்தரப்புல இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு நேசிக்க தன்மை வரும்ல, அந்த ஒரு மாதிரி அது வந்து சொல்ல முடியல. அப்படி ஒரு முக வசீகரத்தோட ஒரு கேரக்டரோட இருக்கார் மனுஷன். அதனால அவ்வளவு சீக்கிரத்தில் இவர் வந்து இறக்கவே முடியாது, வேற மாதிரி ஒரு அரசியலை பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த நிலையில நான் கூட நினைச்சிருந்தேன், ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அவர் சந்திக்கல, கையோட அவரையும் போய் சந்திச்சாருன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சி தலைவர்களையும் அவர் போய் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு நான் கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன ஒரு தயக்கம் வந்து அதனால அவர் போகாம தவிர்த்துப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கூட வாய்ப்பு இருக்கானா போகலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதிமுக மறுபடியும் ரெண்டாக உடையுது. இது நம்ம ஆல்ரெடி எல்லாருமே கணிச்சது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலுங்கிறது அதிமுகவுக்கு வாழ்வா சாவாங்கிற தேர்தல். அவர் அது அதிமுக எடப்பாடி வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் தனியாக நின்று அது வரைக்கும் அவர் ஜெயிக்கல. போன தடவை சசிகலா அவர் வச்சுட்டு போனதுனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போனார் 4 வருஷத்தை. அதுக்கப்புறம் மு.க.ஸ்டாலின் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 11 தேர்தலே தோத்தா போனார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அதிமுக உள்ளவங்களாம் சொன்னாங்க. ஆனால் இவர் விடாப்படியா அந்த கட்சி ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நான் யாரோட விட, அதாவது தோத்தாலும் பரவாயில்ல ரெட்டில் என் கிட்ட தான் இருக்கணும், கட்சி இவர் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்தனால எல்லாரும் பல்ல கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ தோத்து போயிட்டாரெலாம் விடுவாங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு 2 அணிகளாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி சைடில் வந்து ஒரு தரப்பும் போது இங்கே, ஆனால் அதிகமான தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தலைமையில் சிவி சண்முகம் தலைமையில் பிரியுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்க நெருக்கடியில் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாவாக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கே ஒரு அதிகாரம் கிடைக்கும், அமைச்சர்கள் கிடைக்கும், அந்த பதவியை நம்ம வகிக்கலாம், இங்கே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு 5 வருஷம் சும்மா எதிர்க்கட்சி கூட கிடையாது இல்லை, எப்படி நம்ம ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நாம போயிட்டு எடப்பாடியை வந்து இது பண்ணி, எடப்பாடி தான் நம்மளுக்கு ஆதரவு தராமல் அவர் வந்து எதிர்த்து அடிக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இந்த சூழ்நிலையில் அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால முதல்வர் விஜய் அவர்கள் அந்த இதை பண்ணலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு வேலை இதுக்கப்புறம் கூட போனாலும் போகலாம், அதை நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமாக அரசியல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது நான் நினச்சேன் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ப்பா, கண்டக்டாக கிடைக்கும், நம்ம நல்லா பேசலாம், ஒரு இதாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சப்புன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அரசியலில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது, அதுக்கப்புறம் இனிமேல் எப்போ தேர்தல் வருதோ அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக அரசியல் போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சம்பவமாக தான் இருக்குது. அதை பார்க்குறதுக்கே, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு இங்கே இந்த சட்டம் கொஞ்சம் எப்போ அந்த கூட்டத்தோட இதெல்லாம் யார் என்ன பேசுகிறா யார் வரா இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா? இன்னைக்கு காலையில் சட்டம் கொஞ்சம் கூட்டத்தோட ஐயோ நம்மளுக்கு வேலை இருந்தாலும் இடையில போயிட்டு இருப்பேன், என்ன நினச்சி யார் என்ன பேசுகிறா யார் எப்படி இதெல்லாம் உச்சு நோக்கி பார்த்துட்டு இருக்கேன்னா அதை கவனிக்க வச்சது மிகப்பெரிய அது வந்து ஒரு வரலாற்று சாதனை தான். அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் அரசியல் மயப்படுத்திட்டார் மனுஷன்.
அது சொல்லுவாங்கல்ல, அதாவது எல்லாரும் சொன்னாலும் எல்லாரும் கேட்க மாட்டான். சொல்ற இடத்துல இருந்து சொல்லும் போது அப்படி சொல்றவங்க சொன்னாதான் கேட்பாங்கிற மாதிரி அவர் அரசியல் வந்ததுனால அந்த இளைஞர்கள் எல்லாரும் அப்படியே அரசியல் உச்சு நோக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த தப்பு பண்றவங்கலாம் இப்போ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ முதல்வர் விஜயவன்ட்டு இருந்து பிரச்சனை வருமாங்கிறத விட அவருடைய ஆதரவாளர்கள் நம்மளுடைய மண்டபத்தில் தண்டவாளத்தில் ஏற்றுவாங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பயங்கரமா அங்க சிசிடிவி கேமரா, அதாவது அவருடைய அந்த விச்சுவல் வரிசையை பத்தி அங்கங்க சிசிடிவி தான் இருக்காங்க. எங்க எவனாவது நம்ம முதல்வர் விஜய்க்கு இதெல்லாம் பத்தி பொருளை கிளப்புறான், எங்க ஏதாவது அவதூறு கிளப்புறான், உடனே எப்படி அவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் ஒண்ணு என்ன நடந்துச்சு உண்மையில அப்படின்ட்டு ரியாக்ஷன் செகண்ட்ல வருது. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தப்பு பண்றவங்களே இன்னும் கனவோடு நினைச்சு பார்த்துறாங்க. இது வேற மாதிரி காலம் மாறிட்டு. சரியா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? முதல்வர் விஜய் அவர்கள் இப்படி பரஸ்பரமாக எல்லாருமே சந்திச்சதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் பார்த்துட்டு அப்படி அடுத்த வீடியோ வரும். பாய்.